போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான டாபிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த சிலபஸ். ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் எங்கே இருக்குது? 6th முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th சயின்ஸில் டேர்ம் 2ல் மின்னோட்டவியல் அப்படிங்கிற பாடம் பார்க்க போகிறோம். ஓகே நண்பர்களே, இந்த பாடம் பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருந்தாலும் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா டைரெக்டாக ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கலுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடலாம் போயிடலாம். ஓகே, இதெல்லாம் போகிற முன்னாடி ஜஸ்ட் பேசிக்ஸாக மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் அயான்ஸும் நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் சார்ஜ் அப்படிம்பாங்க, சார்ஜ் அப்படிம்பாங்க. அல்லது தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மின்னூட்டம், மின்னூட்டம். ஓகேவா, குழப்பிடக்கூடாது. மின்னோட்டம் கிடையாது, மின்னூட்டம். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சார்ஜ். ஸோ அதை தான் இந்த டயக்ராமில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சொல்லியிருக்கோம். ஒரு கடத்தி இருக்குது, அந்த கடத்தியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இதை ஒரு மின்கலனோட இணைக்கிறோம். அதாவது ஒரு பேட்டரி அல்லது ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் கூட நம்ம இணைக்கிறோம் அப்படின்னு வைங்களேன். மின்கலனோட நம்ம என்ன செய்கிறோம் இணைக்கிறோம். இந்த மின்கலன் என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு நிமிஷம், இந்த மின்கலன் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னழுத்த வேறுபாட்டை ஏற்படுத்துகிறது. இந்த மின்கலன் அப்படிங்கிறது என்ன செய்யுதுன்னா மின்னழுத்த வேறுபாட்டை ஏற்படுத்துது. ஸோ அப்போ இந்த மின்னழுத்த வேறுபாடு இரண்டு முனைகளுக்கு இடையே நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல சார்ஜ் என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகும். ஓகேவா, அப்போ முதல்ல என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி ஏகப்பட்ட சார்ஜ் இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு மின்கலன் கூட இணைக்கும் பொழுது இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னழுத்த வேறுபாடு ஏற்படுது. ஸோ மின்னழுத்த வேறுபாடு ஏற்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இதை பேட்டரி கூட நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணும் பொழுது இங்கே மின்னழுத்த வேறுபாடு இங்கே எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. அப்போது ஒரு முனையில் மின்னழுத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ரெண்டாவது முனையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. ஸோ அப்போ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டரி கூட கனெக்ட் பண்ணும்பொழுது தான் நடக்கும். அது வரைக்கும் கடத்தியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டோம், அந்த கடத்திலே என்ன செஞ்சுட்டோம் டேரெக்டாக ஒரு பேட்டரி கூட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் மின்னழுத்தம் 10 ஆகுது, இன்னொரு அழுத்தத்தில் 15 ஆகுது. ஓகேவா, ரைட். இப்போ இந்த மாதிரி மின்னழுத்த வேறுபாடு ஏற்படும் பொழுது இந்த மின்னூட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மின்னூட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதிகமான மின்னழுத்தம் உடைய புள்ளியிலிருந்து குறைவான மின்னழுத்தம் உடைய புள்ளிக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல எது அதிகமான மின்னழுத்தம் உடைய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி தான். அதாவது இது ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த பாயிண்ட் பி அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ பியில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான மின்னழுத்தம் இருக்குது. ஸோ அதிகமான மின்னழுத்தம் உள்ள புள்ளியிலிருந்து குறைவான மின்னழுத்தம் உள்ள புள்ளிக்கு என்ன ஆகும் அப்படின்னா சார்ஜ் மூவ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் இந்த இடத்துல அதிகமான மின்னோட்டம் இருக்கா, எப்பொழுதுமே எது மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அப்படியே மூவ் ஆகுது. நெகட்டிவ் சார்ஜ் கொண்டது மூவ் ஆகுது. ஓகேவா, அதிக அழுத்தத்துலேருந்து குறைந்த அழுத்தத்துக்கு என்ன ஆகுது, இந்த சார்ஜ் மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகி திரும்ப இந்த இடத்துக்கு வந்துடுது. அப்படி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்க அப்படின்னா ஒரு சர்க்கியூட் முழுமையாக கம்ப்ளீட் ஆகும். அப்போ நமக்கு சயின்ஸில் டெஃபினிஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மின்னழுத்த வேறுபாட்டின் காரணமாக மின்னூட்டம் அப்படின்னா சார்ஜ் அப்படின்னு அர்த்தம். மின்னூட்டம் நகர்வதே மின்னோட்டம் என அழைக்கப்படுகிறது. ஸோ மின்னோட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு மனுஷனுக்கு கரண்ட் அடிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் வழியே இந்த சார்ஜ் எல்லாம் மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ சார்ஜ் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்முனையிலிருந்து எதிர்முனையிலிருந்து நேர்முனைக்கு மூவ் ஆகுது. ஓகேவா, ரைட். இதில் எந்த கன்ஃபியூஷன் நீங்கள் இது பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய டெஃபினிஷனாக புக்கில் கொடுத்துருக்குறாங்க, நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அப்போ
ஷார்ட் என்ன சொல்கிறேன், எல்லா பொருளுக்குமே ஒரு கடத்தி இருக்குது, அதில் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகேவா நண்பர்களே? ரைட். இப்போ இதை வந்து ஒரு நார்மலாக இருக்கும் பொழுது அந்த கடத்தியில் வந்து மின்னழுத்த வேறுபாடு இருக்காது ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில. அதனால வந்து அந்த சார்ஜெலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி நார்மலாக இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணுறோம். பேட்டரி கூட கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மின்னழுத்த வேறுபாடு ஏற்படும். அப்போது ஒரு புள்ளியில் கம்மியாகும், இன்னொரு புள்ளியில் என்ன ஆகும், அதிகமாகும். ஸோ அப்போ அதிகமான புள்ளியிலிருந்து குறைவான புள்ளிக்கு எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகும். இந்த எலக்ட்ரானின் ஓட்டத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்படி தான் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு கடத்தின் வழி மின்னோட்டத்தை எலக்ட்ரானை வந்து என்ன செய்கிறாங்க, மூவ் பண்ண வைக்கிறாங்க. இது மூவ் ஆகுறதுனால நமக்கு சயின்ஸில் என்ன பயன்பாடு, இதுதான் நமக்கு வந்து டிஎன்பிசியில் கொஸ்டின். ஓகேவா? ஃபஸ்ட்டு மின்னூட்டம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த மின்னூட்டத்தை நாம் மூவ் பண்ண வைக்க போகிறோம். எப்படி? பேட்டரி மூலமாக கனெக்ட் பண்ணி மூவ் பண்ண வைக்கிறோம். அப்போ இந்த மின்னூட்டத்தை மூவ் பண்ண வைக்கிறதுனால நமக்கு என்ன பலன், அதுதான் நம்ம சிலபஸில் இருக்கு. அன்றாட வாழ்வில் மின்னோட்டத்தின் பயன்கள் அப்படின்னு தான் வந்து சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ரைட். ஓகே நண்பர்களே, மின்னோட்டம் அப்படின்னு அழைக்கக்கூடிய கரண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். எலக்ட்ரானின் ஓட்டத்தை தான் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கோம், ஷார்ட்டாகவே பார்த்துருக்குறோம். ரொம்ப முக்கியமும் கிடையாது. நமக்கு சிலபஸ் என்ன அப்படின்னா மின்னோட்டத்தின் பயன்கள், அவ்வளோதான். அதுதான் நம்ம சிலபஸில் இருக்குது. பட் இருந்தாலும் மின்னோட்டம்னு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷார்ட்டாக வந்து என்ன செஞ்சுருக்கோம், ஒரு கான்செப்ட் சொல்லியாச்சு. ஓகே, இப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு எப்படி படிக்கணும் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ முதல்ல மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் மின்னோட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆங்கிலத்தில் கரண்ட். அப்போ கரண்டினுடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர். கரண்டினுடைய எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆம்பியர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்வேடு. டிஎன்பிசியில் இது வரைக்கும் 2 தடவை கேட்டிருக்காங்க இதே இந்த ஒரு ஒன்வேடு மட்டும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின்னூட்டத்தின் அலகு. ஸோ மின்னூட்டத்தின் அலகு, மின்னூட்டம் அப்படின்னா ஆங்கிலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ். ஆங்கிலத்தில் சார்ஜ். ஸோ இப்போ சார்ஜினுடைய அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலும். கூலும் தான் வந்து என்னது மின்னூட்டத்தின் அலகு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின் தடையின் அலகு. மின் தடை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். மின் தடை அப்படின்னா என்ன அர்த்தம், ரெசிஸ்டன்ஸ் ஆங்கிலத்தில் அர்த்தம். அப்போ ரெசிஸ்டன்ஸின் அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஓம். மின் தடையின் அலகு ஓம். அதுக்கப்புறம் மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு. மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வோல்டேஜ், ஆங்கிலத்தில் வோல்டேஜ். அப்போ வோல்டேஜின் அலகு என்னது, வோல்ட். அவ்வளோதான், வோல்டேஜின் அலகு வோல்ட். அதுக்கப்புறம் இந்த 2 ரொம்ப முக்கியம், மின் கடத்தும் திறன். அதுக்கப்புறம் மின் தடையன். மின் கடத்தும் திறன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கடத்தி இருக்குது, இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது, அடுத்து இன்னொரு பொருள் இருக்குது, 2 பொருள் இருக்குது. இப்போ முதல் பொருளுக்கு மின் கடத்தும் திறன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது பொருளுக்கு 10 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மின் கடத்தும் திறன் அப்படின்னா எந்த பொருள் அதிக அளவு மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருள் அதிக அளவு கடத்தும். ஏன்னா இந்த பொருளுக்கு தான் மின் கடத்தும் திறன் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு 2 பொருள் இருக்குது, ஏ பி அப்படிங்கிற 2 பொருள் இருக்குது. முதல் பொருளுக்கு மின் தடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5ன்னு இருக்குது. ரெண்டாவது பொருளுக்கு மின் தடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10ன்னு இருக்குது. இப்போ இந்த 2 பொருளில் எது அதிக அளவு மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருள் தான் கடத்தும். ஏன் அப்படின்னா இந்த பொருளுக்கு மின் தடை கம்மியாக இருக்கு. அப்போ ஒரு கடத்தி வந்து அதிக அளவு மின்சாரத்தை கடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பொருள் வந்து மின் தடையன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கணும் அல்லது லோவாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு கடத்தி வந்து அதிக அளவு மின்சாரத்தை கடத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கடத்தியினுடைய மின் கடத்து திறன் எவ்வளவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கணும் அல்லது ஹையாக இருக்கணும். இதான். ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இதுதான். ஆமாம், அதுக்கப்புறம் இதை பற்றி டீப்பாக படிக்கணும் அவசியம் இல்லை. பட் ஆனால் அதனுடைய எஸ்ஐ அலகு நம்ம படிச்சே ஆகணும். ஸோ எஸ்ஐ அலகு என்னன்னு பார்ப்போம். ஓகே, மின் கடத்தும் திறனின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமென்ஸ் பை மீட்டர். இதான் முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மின் கடத்தும் திறனின் எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீமென்ஸ் பை மீட்டர். சீமான் வச்சுக்கோங்க, சீமென்ஸ் பை மீட்டர். ஏன் இந்த எஸ்ஐ அலகு ஃபுல்லாக படிக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அளவீடுகள்னு ஒரு சிலபஸ் இருக்குது. அப்போ அளவீடுகள் சிலபஸில் சயின்ஸில் வரக்கூடிய எல்லா இதனுடைய எஸ்ஐ யூனிட் கேட்பாங்க. அதனால தான் இதை படிக்க சொல்கிறோம்.
அது ஆனால் எலக்ட்ரிக்கலுக்கு இது தேவையில்லை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு அதாவது எலக்ட்ரிக்கல் சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்வில் எலக்ட்ரிக்கலுடைய பயன்கள் அது மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனுடைய விதிகள் எதையும் நாம் வந்து என்ன செய்ய வேண்டாம், படிக்க வேண்டாம். ஆனால் இயக்கவியல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது இயக்க விதிகள் அப்படின்னு சொல்லியே கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம இயக்கவியல் வரும்பொழுது அதனுடைய விதிகள் அதோட டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்தோம். பட் இனி வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் இதுகள்லாம் வரும்போது அந்த டேர்ம்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. டேரெக்டாக எஸ்ஐ யூனிட் மட்டும் நம்ம படிச்சுட்டு போனால் போதும். ஸோ அப்போ மின் கடத்து திறனின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமென்ஸ் பை மீட்டர். மின் தடையின் எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர். ஓம் மீட்டர். ஸோ அப்போ எல்லா இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே பாக்ஸில் ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி 6th பார்த்தது தான். மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி. மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மீட்டர். இது நீங்கள் ஆல்ரெடி 6th படித்தது தான். ஸோ அம்மீட்டர் எப்போவுமே எந்த இணைப்பில் இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்பு. இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இதை என்ன செஞ்சீங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க பயன்படும் கருவி எது அப்படின்னு இன்னொரு இதுவும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு கண்டென்ட். மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க பயன்படும் கருவி. வேறுபாட்டை அளக்க பயன்படும் கருவி என்னன்னு பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டர். அவ்வளோதான், வோல்ட் மீட்டர். ஸோ இந்த ரெண்டு ஒன்று வடி என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பாக்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஒரு டேபிள் போட்டு முக்கியமான பொருட்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் கடத்தன் திறனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின் தடை எண் ரெண்டுமே வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த டேபிள்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள வேல்யூஸ்லாம் நம்மளால் மெமரி பண்ண முடியாது. ஸோ அதை என்ன செஞ்சுங்க, ஜஸ்ட் லீவ் இட் பண்ணிடுங்க. பட் அதுலேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுடைய துரதிருஷ்டம் தான். ஆனால் உங்களுக்கு சான்ஸ் உங்களால் படிக்க முடியுது அப்படின்னா அந்த டேபிளை படிச்சிருங்க. அந்த டேபிள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருட்களின் மின் கடத்து திறன் மற்றும் மின்தடை எண்களின் மதிப்பு அப்படின்னு சொல்லி சில வேல்யூ கொடுத்துருக்காங்க. வெள்ளி அப்படின்னா சில்வருக்கு எவ்வளோ, அப்புறம் தாமிரத்துக்கு எவ்வளோ, அப்புறம் துண்டாக்கப்பட்ட தாமிரம் எவ்வளோ, அலுமினியத்துக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லி சில வேல்யூ கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன செய்வோம் அப்படின்னா சயின்ஸ் நம்ம வந்து ரொம்ப டீப்பாக போகாதனால பேசிக்ஸாக தான் படிக்க போகிறோம். ஸோ முடிஞ்சால் படிங்க. ஆனால் அந்த டேபிள்லேருந்து நீங்கள் எதை கட்டாயம் படிச்சுக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான மின்தடை எண் அதாவது அதிகமான மின்கடத்து திறன் கொண்ட உலகம் எதுன்னு கேட்பாங்க. அதிகமான மின் கடத்து திறன் கொண்ட உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி. அதனுடைய வேலி வந்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், முடிஞ்சா மெமரி பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி அதிகமான குறைவான மின்தடை கொண்ட உலகம் எது அப்படின்னு கேட்பாங்க. குறைவான மின்தடை எண். அப்போ குறைவான மின்தடை எண் கொண்ட உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னதான், வெள்ளி தான். ஸோ ஈஸியாக நீங்களே வந்து கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஒரு பொருளுக்கு அதிகமான மின்கடத்து திறன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் அதிக அளவு மின்சாரத்தை கடத்த போகுது. அப்போ ஒரு பொருளுக்கு அதிகமான மின் கடத்து திறன் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கு மின்தடையன் மிக குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர், வெள்ளி, அதுதான் வந்து ஆன்சர். ஸோ ரெண்டுமே பாக்ஸில் இருக்குது. ஸோ என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒன் வேர்டு. ஓகே, அடுத்து வந்து ஒரு சின்ன சம்மு பார்க்க போகிறோம். அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். சம்மு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். ஓகே நண்பர்களே, நாம் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மு பார்க்க போகிறோம். பட் சம்மு பார்க்குற முன்னாடி ஒரு 2 ஒன் வேர்டை நோட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோலேருந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சம்மு பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் தான் 1 மில்லி ஆம்பியர் அப்படிங்கிறது எவ்வளோ, அளவீடுகளில் உள்ள சிலபஸ் 1 மில்லி ஆம்பியர். ஸோ இப்போ 1 மில்லி ஆம்பியர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மில்லி ஆம்பியர்னு அர்த்தம். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻³ ஆம்பியர் அல்லது 1/1000 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 1 மைக்ரோ ஆம்பியர்
1 மைக்ரோ ஆம்பியர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻6 ஆம்பியர் அல்லது 1/6 ஜைவர். 3 4 5 6 இதுதான் ஆன்சர். இது வந்து பாக்ஸில் இருக்குது. ஸோ இதே என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமான ஒன் வேர்டு. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மு பார்ப்போம். சம்மு பார்த்துட்டு சில ஒன் வேர்டு பேட்டரி பற்றி பார்ப்போம், எது எது படிக்கணுங்கிறத பார்த்துருவோம். ஓகே நண்பர்களே.